பாதிக்கப்பட்ட மாணவியோட எஃப்ஐஆர் வெளியே போனது காரணமே காவல்துறை தான். அந்த காவல்துறைக்கு எப்படி நீங்க பாராட்டலாம்னு சொல்லி தாவேகா தலைவர் விமர்சனம் வச்சிருக்காரு. தாவேகா தலைவர் நேற்று கூட சொன்னார், பச்சை பொய்ன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சொல்றத. அவர் ஜமகாலத்துல தார்பாயில வடிகட்டின பொய்யே பேசிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவர் அரசியலில் எதிர்கருத்துக்கள் அவர் மீது வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நாகரிகமற்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றார். சம்பவங்கள் என்பது என்னவென்று அவரை நேரடியாக சென்று திடீரென்று எஸ்ஐடி என்று என்னவென்று கேட்டால் சொல்ல தெரியாது. இதுதான் நிலைமை. யாரோ எழுதி கொடுத்து அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் மக்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களின் குறைகளை தெரிவிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். களத்திற்கு வரட்டும். 2026 மக்கள் என்ன தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்று அப்போது தெரிந்து கொள்ளட்டும். 24/7 என்று சொல்லப்படுகின்ற ரவுண்ட் த கிளாக் உழைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் எங்கே? குழு அறையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எங்கே? நாங்கள் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களை நம்புகிறோம். மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். பிஜேபியின் பி டீம் போல் நாங்கள் செயல்படவில்லை. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாரக மந்திரம். எங்கள் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. தெளிவாக எங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.